ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட். இன்றைய 2வது நாள் ஆட்டம். விஸ்வரூபம் எடுத்த இந்திய அணி, அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே தற்போது ஆஸ்திரேலியாவில் வைத்து நடைபெற்று வரும் பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடரில் நேற்று முதல் 4வது போட்டி நடைபெற்று வருகிறது. மேலும் 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே 3 போட்டிகள் முடிவடைந்து உள்ள நிலையில் அந்த 3 போட்டிகளில் ஒன்றில் இந்திய அணியும் மற்றொன்றில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்று இருந்தாலும் 3வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்து இருந்ததால் தற்போது வரை இந்த இரு அணிகளும் இந்த டெஸ்ட் தொடரில் முன்னிலை பெறாமல் சமநிலையில்தான் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மிகுந்த எதிர்பார்ப்புடன் தற்போது 4வது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. அப்படியாக நேற்றைய தினம் தொடங்கிய போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி நேற்றைய நாள் ஆட்டத்தில் சிறப்பாகவே விளையாடி இருந்தது. மேலும் இந்திய அணி பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீசி இருந்தாலும் கூட ஆஸ்திரேலிய அணி பேட்ஸ்மேன்கள் அதற்கு ஈடு கொடுத்து சிறப்பாக விளையாடி இருந்தனர் என்றுதான் கூற வேண்டும். அது மட்டுமில்லாமல் நேற்றைய முதல் நாள் ஆட்டத்தில் நம்ம விராட் கோலிக்கும் ஆஸ்திரேலிய அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான சாம் கொண்டாஸ் என்ற இளம் வீரருக்கும் இடையே லேசான மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் சம்பவத்தில் கோலி மீதுதான் தவறு இருக்கிறது என்று பலரும் குற்றம் சாட்டி இருந்தனர். ஆனால் விராட் கோலி மீது குற்றம் சாட்டும் பலரும் கவனிக்காத விஷயம் என்னவென்றால், இந்த 4வது டெஸ்ட் போட்டி நேற்று தொடங்கியதில் இருந்தே ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் அதிகமாக குறுக்கு வழிகளில் ஈடுபட்டு இருந்தனர். அதாவது நேற்றைய தினம் ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியதில் இருந்தே ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் பிச்சின் நடுவே வேண்டுமென்றே ஓடுவதும் நடப்பதும் என தொடர்ந்து செய்து வந்தனர். இப்படியாக பிச்சின் நடுவில் ஓடுவதால் பிச்சின் தன்மை என்பது முழுவதுமாக பேட்டிங்கிற்கு சாதகமாக மாறிவிடும். எனவேதான் அந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்துதான் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் நேற்றைய ஆட்டத்தில் செய்து வந்தனர். இதற்கு விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா என இருவரும் அடிக்கடி ஆஸ்திரேலிய அணி வீரர்களுக்கு வார்னிங்கும் கொடுத்தனர். ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் தொடர்ந்து பிச்சை சேதப்படுத்தி வந்தனர். மேலும் இந்திய பவுலர்கள் ஓடி வந்து பந்து வீசும் கடைசி நொடியில் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் பேட்டிங் செய்யாமல் திடீரென்று விலகிவிட்டார்கள். இப்படியும் நேற்றைய நாள் ஆட்டத்தில் அடிக்கடி ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் செய்து வந்தனர். இதனால் இந்திய அணி பவுலர்களின் எனர்ஜி மற்றும் பவுலிங் பிளான் அடிக்கடி தடைப்பட்டு போனது. மேலும் தொடர்ச்சியாக இது போன்ற குறுக்கு வழிகளில் நேற்றைய நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் அப்போது எல்லாம் ஆஸ்திரேலிய அணியை யாருமே குறை சொல்லவில்லை. ஆனால் விராட் கோலி சாம் கொண்டாஸ் என்ற வீரரை இடித்த விஷயம் மட்டும் பூதாகரமாக பேசப்படுகிறது. ஆனால் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் நேற்றைய நாள் ஆட்டம் முழுவதும் குறுக்கு வழிகளில் ஈடுபட்டு குளறுபடி செய்து இருந்தாலும் அதற்கு எதிர்ப்புகள் வரவே இல்லை. ஆனால் இந்திய வீரர்களில் யாராவது ஒருவர் ஆஸ்திரேலிய அணி பேட்ஸ்மேன்கள் செய்த குளறுபடிகளால் கோபத்தில் இப்படி ஏதாவது செய்துவிட்டால் அதற்கு மட்டும் உலக அளவில் எதிர்ப்புகள் கிளம்பிவிடும். அதற்கு காரணம் வேறு ஒன்றுமில்லை, இந்திய அணி தற்போது அசுர பலம் வாய்ந்த அணியாக இருக்கிறது. எனவே இந்திய அணி வீரர்களின் செல்ஃப் கான்ஃபிடன்ஸை உடைப்பதற்காகவே தான் இந்திய அணி வீரர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக ஆக்கி விடுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்று தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 474 ரன்கள் வரை எடுத்திருந்தது. மேலும் இன்று முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி பேட்டிங் செய்ய வரும்போது ஆஸ்திரேலிய அணி பவுலர்களுக்கு நியூ பால் கிடைப்பதற்கு அதிக நேரம் தாமதமாகும். எனவே அதை பயன்படுத்தி முதல் வரிசையில் களமிறங்கும் இந்திய பேட்ஸ்மேன்கள் அனைவரும் இன்றைய நாள் ஆட்டத்தில் சிறப்பான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்த முடியும். இதற்கு உதாரணமாக இந்த 4வது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக நடைபெற்ற வார்ம் அப் போட்டி ஒன்றில் இதை போலவே ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 400 ரன்களுக்கு மேல் எடுத்திருந்த போதும் கூட பின்னர் களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 675 ரன்கள் வரை எடுத்து குறுக்கு வழியில் ஈடுபட்ட ஆஸ்திரேலிய அணியை பழி தீர்த்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக இன்றும் அதே அளவுக்கு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை இந்திய அணி வெளிப்படுத்தும் என்றே எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலிய அணி வீரர்களின் இத்தகைய செயல்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.